இஸ்கான் கோயில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வைணவ கோயில் கிழக்கு கடற்கரை சாலையில் சோழிங்கநல்லூர் அக்கரையில் உள்ள ஹரே கிருஷ்ணா நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் ராதா கிருஷ்ணருக்கான மிகப்பெரிய கோயிலாகும். இந்த கோயில் ஏப்ரல் 26, 2012 அன்று திறக்கப்பட்டது. நவராத்திரி பூஜை. இஸ்கான் கோயிலின் வரலாறு. இஸ்கான் கோயில். இஸ்கானின் நிறுவனர் ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஸ்ரீ சைதன்யரின் செய்தியை உலகம் முழுவதும் பரப்பினார். இந்தியாவில் பல மையங்களை நிறுவ அவர் ஆர்வமாக இருந்தார். மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ண பக்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவுடன் அவர் இந்தியா திரும்பினார். இஸ்கானின் செயல்பாடுகள் குறித்து மெட்ராஸுக்குச் சென்று பிரசங்கிக்க கிரிராஜ் மகாராஜை அவர் பணித்தார். இந்த மிஷன் பரந்த வரவேற்பை பெற்றது மற்றும் பல வாழ்க்கை ஆதரவாளர்களை பெற்றது. சுவாமி பிரபுபாதர் பிப்ரவரி 1972 இல் மெட்ராஸுக்கு வருகை தந்து நகரம் முழுவதும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். 1975 ஆண்டில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மையம் திறக்கப்பட்டு பின்னர் கீழ்ப்பாக்கம் கார்டன் சாலைக்கு மாற்றப்பட்டது. 1988 ஆண்டில் மையம் நகருக்கு மாற்றப்பட்டது. அங்கு இஸ்கானின் உறுப்பினர்கள் கணிசமாக அதிகரித்தனர். வரவேற்பு மிகவும் நேர்மறையானது. மேலும் சுவாமி பிரபுபாதர் ஒரு கோயில் கட்ட விருப்பம் தெரிவித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு பானு சுவாமியின் தலைமையில் சேவை செய்த பக்தர்கள் ஈஞ்சம்பாக்கத்தில் 6.5 ஏக்கர் நிலத்தை கண்டறிந்து கோயிலுக்காக சொத்தை கையகப்படுத்தினர். பின்னர் சென்னையில் உள்ள மக்களிடமிருந்து நன்கொடைகள் மூலம் மட்டுமே கோயில் கட்டப்பட்டது. கோயில் திட்டத்தின் முதல் கட்டம் மார்ச் 2002 இல் தொடங்கியது. 45,000 சதுர அடி நிலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலின் கட்டுமானத்திற்கு 100 மில்லியன் ரூபாய் செலவாகும். நன்கொடைகள் 8,000 ஆயுள் புரவலர்கள் மற்றும் பக்தர்களிடமிருந்து வந்தன. பிரதான மண்டபத்தில் உள்ள 3 தேக்கு மர பலிபீடங்களில் ஒன்றில் ராதா மற்றும் கிருஷ்ணரின் முக்கிய தெய்வங்களான லலிதா மற்றும் விசாகா ஆகியோருடன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரக பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. கும்பாபிஷேகம் ஏப்ரல் 26, 2012 அன்று நடைபெற்றது. இஸ்கான் கோயிலின் கட்டிடக்கலை. கோவிலில் வழிபடப்படும் தெய்வங்கள் ராதா கிருஷ்ணர், லலிதா, விசாகா, ஜெகந்நாத் பலதேவ், சுபத்ரா மற்றும் ஸ்ரீ ஸ்ரீநிதி கௌரங்கா. இந்த கோயில் 5 நிலைகளில் கட்டப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் தரைத்தளத்தில் கலாச்சார மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அரங்கம் உள்ளது. பிரசாத மண்டபம் அடித்தளத்தில் உள்ளது. முதல் தளத்தில் 7,500 சதுர அடி கோயில் மண்டபம் உள்ளது. இந்த கோயிலில் தேக்கு மரத்தால் ஆன 3 பலிபீடங்கள் உள்ளன. அவற்றில் ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை மற்றும் அவர்களது தோழிகளான லலிதா மற்றும் விசாகாவுடன், ஸ்ரீ சைதன்யர், ஸ்ரீ நித்யானந்தா மற்றும் ஸ்ரீ ஜெகந்நாதருடன், பலதேவா மற்றும் சுபத்ராவுடன் வீற்றுள்ளனர். தெய்வங்கள் ஜெய்ப்பூர் மற்றும் ஒடிசாவிலிருந்து பெறப்பட்டுள்ளன. இந்த கோயில் பல்லவ மற்றும் கலிங்க கட்டிட ஈர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்கான் கோயிலின் கோபுரங்கள் கலிங்க பாணியில் கட்டப்பட்டுள்ளன. கோயிலின் மிக உயரமான கோபுரத்தின் மேல் ஒரு சுதர்சன சக்கரம் உள்ளது. பானு சுவாமியின் வழிகாட்டுதலின் கீழ் கட்டப்பட்ட இந்த கோயில் வேத சாஸ்திரங்களால் ஈர்க்கப்பட்டுள்ளது. கோயிலின் நுழைவாயிலில் பளிங்கு தரையில் பூமண்டலம் பிரபஞ்சத்தின் பிரதிநிதித்துவம் உள்ளது. மேருமலை எனப்படும் மையத் தூணைச் சுற்றி அமைந்துள்ள தொடர்ச்சியான வட்டத் தீவுகளால் பிரபஞ்சம் குறிக்கப்படுகிறது. நுழைவாயிலில் உள்ள வடிவமைப்பும் அதே வடிவத்தை கொண்டுள்ளது. உள்முற்றத்தில் ஒரு பசு ஒரு கன்றுக்குட்டிக்கு உணவளிக்கும் ஒரு வாழ்க்கை அளவிலான சிலை உள்ளது. இந்த கோயிலில் இரவு 9 மணிக்கு சயன ஆரத்தி எனப்படும் கடைசி ஆரத்தி நிகழ்த்தப்படுகிறது. இது 15 நிமிடங்கள் நீடிக்கும். மகாலய அமாவாஸ்ய. சோழிங்கநல்லூர் இஸ்கான் கோயிலின் முக்கியத்துவம். இஸ்கான் கோயில் ஆன்மீக கலை மற்றும் கலாச்சாரத்திற்கான மையமாகும். தென்னிந்தியாவின் பாரம்பரிய கலை மற்றும் கைவினைகளையும் இந்த கோயில் ஊக்குவிக்கிறது. இஸ்கான் கோயில் சர்வதேச கிருஷ்ண பக்தி சங்கத்தின் அடித்தளத்தின் ஒரு பகுதியாகும். இது 1965 ஆண்டு நியூயார்க் நகரில் சுவாமி ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவால் தொடங்கப்பட்டது. இந்த கோயிலின் நோக்கம் பொருள்முதல்வாதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நிபந்தனையற்ற அன்பை பிரதிபலிக்கும் ஆன்மீக அடையாளத்துடன் எதிரொலிப்பதாகும்.
சுவர்கள் மற்றும் கூரையில் ஏராளமான வண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான சரவிளக்கின் வடிவத்தில் இது ஒரு கிராஃபிக் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. கோயிலில் ஆன்மீக சக்தியை மேம்படுத்துவதற்காக 500 இமயமலை குவார்ட்ஸ் படிகங்கள் இந்த சரவிளக்கில் உள்ளன. இந்த கோயில் ஏராளமான வாஸ்து சாஸ்திர அம்சங்களை கொண்டுள்ளது. இஸ்கானின் அடிப்படை நம்பிக்கைகள் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை உள்ளிட்ட பாரம்பரிய இந்து வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. கோயிலின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு புத்தக கடை உள்ளது. கோயில் நேரங்கள்: காலை 7:30, பிற்பகல் நள்ளிரவு 1 மணி, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. சோழிங்கநல்லூர் இஸ்கான் கோயிலுக்கு எப்படி செல்வது? விமானம் மூலம். கோயிலுக்கு மிக அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை விமான நிலையம் ஆகும். சாலை வழியாக கோயிலை அடைய அடிக்கடி பேருந்து சேவைகள் கிடைக்கும். உங்களுக்காகவோ அல்லது ஒரு குழுவினருக்காகவோ இந்தியாவில் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் அல்லது யாத்திரைகளை ஏற்பாடு செய்ய விரும்பினால் தயவு நமசிவாயா வ்ளாக்ஸ் தொடர்ந்து பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு காமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இஸ்கான் கோயிலின் முக்கிய சேவை அன்னதானம். ஃபுட் ஃபார் லைஃப் திட்டத்தின் மூலம் தினமும் இலட்சக்கணக்கான மக்களுக்கு சைவ உணவு வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்கள், ஏழைகள், யாதவாசிகள் அனைவருக்கும் சூடான உணவு கொடுக்கப்படுகிறது. மேலும் கல்வி திட்டங்கள், பசுமை, இயற்கை விவசாயம், ஆன்மீக நூல்கள் வெளியீடு இவை அனைத்தும் சமூக நலனுக்காக செய்யப்படுகிறது. நவீன உலகில் மன அழுத்தம், பதட்டம் அதிகம். இஸ்கான் கூறுவது எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. சைவ உணவு உடலை சுத்தமாக்கும். மந்திர ஜபம் மனதை அமைதிப்படுத்தும். சேவை வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். இஸ்கான் கோயில்கள் உலகம் முழுவதும் மக்களை ஆன்மீக வாழ்வில் இணைத்துள்ளன. அவர்கள் கூறும் ஒரே செய்தி: அன்பு, பக்தி, அமைதி என்பவை தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள்: ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராமா ராமா, ஹரே ஹரே. அந்த ஒளி உங்கள் மனதில் ஒலித்தால் அது தான் இஸ்கான் கோயிலின் அருள். ஹரே கிருஷ்ணா. கூப்பிய கைகள் ஒளிரும் நட்சத்திரம். செர்ரி பிலாசம். ஹரே கிருஷ்ணா நண்பர்களே, இன்று நம்ம வீடியோவில் உலக புகழ்பெற்ற இஸ்கான் கோவிலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இஸ்கான் என்றால் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். கிருஷ்ண பக்தி பரப்பும் ஒரு ஆன்மீக இயக்கம். இந்த இயக்கத்தை ஸ்ரீல பிரபுபாதர் 1966ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் துவங்கினார். கூப்பிய கைகள். இன்று அது உலகம் முழுவதும் பரவி கோடிக்கணக்கான மக்களை கிருஷ்ண பக்திக்கு இட்டுச் சென்றுள்ளது. இஸ்கானின் வரலாறு உண்மையிலேயே வியப்பூட்டுகிறது. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு சின்ன பாக்கெட்டில் பஸ்கெட் புக், பஜனை கருவி, கீர்த்தனை, அதுவும் மிக குறைந்த பொருளுடன் அமெரிக்கா சென்றார். அங்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பரப்ப ஆரம்பித்தார். முதல் முறை வெளிநாட்டவர்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் 600க்கும் மேற்பட்ட இஸ்கான் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்தியா, அமெரிக்கா, லண்டன், ஆப்பிரிக்கா, ரஷ்யா என உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தர்கள் இன்று வளர்ந்து வருகிறார்கள். இஸ்கான் மட்டும் ஒரு கோவில் அல்ல, அது ஒரு ஆன்மீக பள்ளி, ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. நீங்கள் இஸ்கான் கோவிலுக்குள் நுழையும் போது முதலில் கிடைக்கும் உணர்வு அமைதி. அழகான தூண்கள், கலைநயம் மிக்க சுவற்று படங்கள், கிருஷ்ணரின் தெய்வீக உருவங்கள் ஒவ்வொன்றும் மனதை கவரும். முக்கியமாக ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சிலைகள், பவளக்கல், பொன் அலங்காரம், மலர் மாலை பார்த்தவுடனேயே ஆனந்தத்தில் மூழ்க வைக்கிறது. கோவில் வளாகம் முழுவதும் கீர்த்தனை ஒலிக்க அங்கு செல்லும் யாரும் தன்னாலேயே மந்திரம் சொல்ல ஆரம்பித்து விடுவார். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் பக்தியில் ஒன்றாக இணைகிறார்கள். இஸ்கான் கோவிலில் தினமும் நடைபெறும் பூஜைகள் தனி சிறப்புடையவை. காலை மங்களா ஆரத்தி ஆரம்பமாகும். பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை பாடுவார்கள். பின் ஸ்ரீமத் பகவத கீதா மற்றும் பாகவதம் பாட்டம் நடைபெறும். மாலை வேளையில் சந்தியா ஆரத்தி, தீபாராதனை, நாதஸ்வரம், தவில் இவை அனைத்தும் உங்களுக்கு திருவிழா போல இருக்கும். புதன்கிழமைகள், ஞாயிற்றுக்கிழமைகள் போன்ற நாட்களில் சிறப்பு சொற்பொழிவுகள், யோகா வகுப்புகள், ஆன்மீக பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன.
இங்கு வரும் யாரும் சாதி மதம் மொழி பாராமல் அனைவரும் ஒரே சமயத்தில் கிருஷ்ண பக்தியில் ஒன்றாக இணைகிறார்கள். இஸ்கானின் முக்கிய பணி ஜபம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் ஜபிக்கும் போது உள்ளம் முழுவதும் ஆனந்தம். இஸ்கானில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் உலக புகழ்பெற்றவை. அதில் முதன்மையானது கிருஷ்ண ஜெயந்தி ஜன்மாஷ்டமி. அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சேர்ந்து இரவு முழுவதும் கீர்த்தனை பாடுவார்கள். கிருஷ்ணருக்கு 108 வகையான பஜனை, அலங்காரம், பால், வெண்ணெய், சர்க்கரை, பால் பாயசம் போன்ற நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்படும். அதேபோல் ரத யாத்திரை, ஜகந்நாதர், பாலபத்ரர், சுபத்ரா தேவியின் ரதம் நகரின் தெருக்களில் இழுக்கப்படும். அந்த ரத யாத்திரையை காண உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். மேலும் கோவர்த்தன பூஜை, கௌர பௌர்ணமி போன்ற விழாக்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகின்றன. இஸ்கானின் மிகப்பெரிய சிறப்பு பிரசாதம். இங்கு சமைக்கும் ஒவ்வொரு உணவும் பகவானுக்கு சமர்ப்பித்த பிறகே பக்தர்களுக்கு வழங்கப்படும். இது சுத்தமான சைவ உணவு, அன்போடு சமைக்கப்பட்டு பத்தியோடு பரிமாறப்படும். கோவிந்தா எஸ் ரெஸ்டாரண்ட் என்ற பெயரில் பல நகரங்களில் சுவையான சத்துவிக உணவுகளை பக்தர்களுக்கு தருகிறார்கள். மேலும் அன்னதானம், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், பள்ளிகளுக்கு மதிய உணவு வழங்குதல் போன்ற சேவைகளையும் இஸ்கான் மிகச் சிறப்பாக செய்கிறது. இன்று இஸ்கான் உலகம் முழுவதும் ஆன்மீக உணர்வை பரப்பிக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டவர்களும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறார்கள். இஸ்கான் புத்தகங்கள், குறிப்பாக பகவத்கீதை அஸ்ஸீட்டீஸ் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இளைய தலைமுறையை திசை திருப்பாமல் நல்ல பாதையில் கொண்டு செல்லும் பெரிய பணி செய்து வருகிறது. இஸ்கான் இன் நிறுவனர் ஸ்ரீல ஏ. ஷி. பத்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். அவர் 1896ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே பகவான் கிருஷ்ணரின் பக்தியில் மூழ்கியிருந்தார். இளமை வயதில் அவர் தனது ஆன்மீக குருவிடம் சேர்ந்தார். குரு அவருக்கு சொன்னார், இந்த கிருஷ்ண பக்தி சிந்தனையை ஆங்கிலத்தில் உலகத்திற்கு பரப்ப வேண்டும். அந்த வார்த்தை அவரது இதயத்தில் விதை போட்டது. பல வருடங்கள் அவர் பகவத்கீதையின் அர்த்தத்தை ஆழமாக படித்தார். பின்னர் 70 வயதில் எந்த பொருளாதார வசதியும் இல்லாமல் கப்பலில் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டார். அமெரிக்கா சென்றதும் பல சிரமங்கள் வந்தன. ஆனால் அவர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடத் தொடங்கியபோது இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டனர். சிலருடன் சேர்ந்து அவர் 1966ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் இஸ்கான் நிறுவினார். திறந்த புத்தகம் தத்துவம் மற்றும் போதனைகள் 4 நிமிடம். இஸ்கான் இன் மைய கருத்து பகவத்கீதையின் போதனைகள். நாம் உடல் அல்ல, ஆன்மா. ஆன்மா நித்தியமானது. வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணருடன் பிணைப்பு ஏற்படுத்துவது. அதைச் செய்யும் வழிகள்: 1. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம். தினமும் 16 மாலைகள் ஜபிக்கப்படுகிறது. 2. கீர்த்தனை, சங்கீதத்துடன் மந்திரம் பாடப்படுகிறது. 3. சேவை, பகவானுக்கும் மனிதர்களுக்கும் சேவை செய்வது. இந்த 3 வழிகளும் மனதுக்கு அமைதியை தரும், ஆன்மாவை சுத்தப்படுத்தும். இஸ்கான் கோயில்களில் தினசரி நடைபெறும் ஆன்மீக நிகழ்வுகள்: அதிகாலை மங்கள ஆரத்தி, பகவானை எழுப்பும் பூஜை. ஆலங்காரம், பகவானை மலர்களாலும் நகைகளாலும் அலங்கரிப்பது. பகவத்கீதை மற்றும் பாகவதம் கற்பித்தல். மாலை கீர்த்தனை, பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து பஜனை செய்வது. கோயிலின் சூழல், மணியின் ஒலி, சங்கீதம், பக்தர்களின் குரல் எல்லாம் மனதுக்கு பேரானந்தம் தரும். இன்று இஸ்கான் உலகின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. லண்டன், நியூயார்க், மாஸ்கோ, சிங்கப்பூர் எங்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒலிக்கிறது. இந்தியாவில் விருந்தாவன், மயாபுரி, மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை முக்கிய மையங்கள். மயாபுரி இஸ்கான் உலக தலைமையகம். விருந்தாவன் கிருஷ்ணரின் பாவனையான இடம். மும்பை ஸ்ரீல பிரபுபாதர் தங்கி பணி. இந்தியா முழுவதும் உள்ள இஸ்கான் கோவில்கள்: வட இந்தியா, மதுரா, விருந்தாவன், யூபி. வலதுபுறம் நோக்கிய அம்பு ஸ்ரீ கிருஷ்ண பாலாராம் மந்திர் மிக பிரபலமான இஸ்கான் கோவில். மற்ற டெல்லி வலதுபுறம் நோக்கிய அம்பு இஸ்கான் டெல்லி, ஈஸ்ட் ஆஃப் கைலாஷ். குருகிராம், நோய்டா, காஜியாபாத் வலதுபுறம் நோக்கிய அம்பு பல இஸ்கான் மையங்கள். ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். பூபனேஸ்வர், ஒடிஷா. மேற்கு இந்தியா. மும்பை, மகாராஷ்டிரா. ஜுஹு வலதுபுறம் நோக்கிய அம்பு இஸ்கான் ஜுஹு ஸ்ரீ ஸ்ரீ ராதா ரசபிஹாரி மந்திர்.
புனே மகாராஷ்டிரா வலதுபுறம் நோக்கிய அம்பு பல இஸ்கான் மையங்கள் கட்ராஜ் நிக்டி. அகமதாபாத் குஜராத் வலதுபுறம் நோக்கிய அம்பு இஸ்கான் அஹமதாபாத். பரோடா குஜராத். உடைப்பூர் ராஜஸ்தான். தென் இந்தியா சென்னை தமிழ்நாடு சொலிங்கநல்லூர் அக்கராய். கோவை பீலம்டு தமிழ்நாடு. மதுரை தமிழ்நாடு. பெங்களூரு கர்நாடகா ராஜாஜிநகர் மிகப்பெரிய இஸ்கான். ஹைதராபாத் தெலுங்கானா. திருப்பதி ஆந்திர பிரதேஷ். கிழக்கு இந்தியா கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் மாயாப்பூர் அருகில். மாயாப்பூர் நாடியா டிஸ்ட்ரிக்ட் WB. வலதுபுறம் நோக்கிய அம்பு இஸ்கான் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஸ்ரீ மாயாப்பூர் சென்ட்ரோடே மந்திர். குவாஹட்டி அசாம். வடகிழக்கு இந்தியா மணிப்பூர் இம்பால். திரிபுரா அகர்தலா. வலது நோக்கி காட்டும் விரல் மொத்தத்தில் இஸ்கான்க்கு இந்தியா முழுவதும் 150 கூட்டல் கோவில்கள் இருக்கின்றன. அதில் மாயாப்பூர் வெஸ்ட் பெங்கால் தான் உலக தலைமையகம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம் சிறிய யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நம்மோடு 20 நிமிடங்களுக்கு அற்புதமான பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய தெய்வீக கதைகளையும் கேட்போம். கிருஷ்ணரின் பிறப்பு, கம்சன் கொடுமை, தேவகி மற்றும் வசுதேவர் சிறையில் அடைப்பு. வசுதேவர் குழந்தையை யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தில் நந்தகோபாலரும் யசோதையிடமும் ஒப்படைத்த சம்பவம். குழந்தை கிருஷ்ணரின் லீலைகள். பூதனா அசுரியை அழித்தல். சகடாசுரன் திரினாவர்த்தன் வதம். களியன் பாம்பை அடக்கிய. களிய மத்தனம் வெண்ணெய் திருடும் கிருஷ்ணன் யசோதையால் கட்டப்பட்ட சம்பவம். உரியடி தாமோதர லீலை. கோவர்த்தன பர்வதத்தை தூக்கி இந்திரனை பாடம் புகட்டிய கதை. ராதாராணியுடன் கீதம் குருத்வான ராசலீலை. கிருஷ்ணர் மதுரைக்கு சென்று கம்சனை அழித்த சம்பவம். துவாரகை நகரம் நிறுவல். பல அசுரர்கள் வதம். நராகாசுரன் சிசுபாலன். ருக்மிணியுடன் திருமணம். பாண்டவர்களுக்கு ஆதரவு தூதுவராகச் சென்றார். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை. காலம் நானே எனும் மகா உண்மை. தர்மத்திற்காக வாழ்ந்தார், தர்மத்திற்காகவே போராடினார். கிருஷ்ணர் வாழ்க்கை வரலாறு வெறும் கதை அல்ல, வாழ்வை வழிநடத்தும் பாடமாகும். அவரது கீதை உபதேசம் இன்றைக்கும் மனித வாழ்வுக்கான வழிகாட்டி. நம்மில் ஒவ்வொருவரும் கருணை, அன்பு, தர்மம், பக்தி ஆகியவற்றை வளர்த்து கொண்டால் அதுவே கிருஷ்ணருக்கு உண்மையான நமஸ்காரம். கூப்பிய கைகள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பண்டைய யுகத்தில் மதுரா நாட்டில் உக்ரசேனன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு கம்சன் என்ற மகன் இருந்தான். கம்சன் மிகவும் கொடூரமானவன், அதிகார ஆசைக்காரன். அவன் தந்தையையே சிறையில் அடைத்து அரசாட்சியை கையகப்படுத்தினான். கம்சன் தன் தங்கை தேவகியை திருமணம் செய்து வைக்கும்போது மகிழ்ச்சியுடன் ஊரே கொண்டாடியது. ஆனால் திருமண ஊர்வலத்திலேயே அசரீரி ஓசை எழுந்தது. கம்சனே, உன் தங்கை தேவகியின் 8வது மகனே உன்னை அழிப்பான் என்று. இதை கேட்ட கம்சன் மிகுந்த கோபத்தில் தேவகியையே வாளால் கொல்ல முயன்றான். உடனே வசுதேவர் கைகளை கூப்பி, அரசா, தேவகி உன் தங்கை. அவளுக்கு 8வது குழந்தை தான் உன் மரண காரணமாம். அந்த குழந்தைகளை நான் உனக்கே ஒப்படைக்கிறேன். தயவு செய்து தேவகியை விடு என்றார். இதைக் கேட்ட கம்சன் கொஞ்சம் யோசித்து தேவகி, வசுதேவரை இருவரையும் சிறையில் அடைத்தான். சிறையில் அவர்களுக்கு சங்கிலிகள் கட்டப்பட்டன. ஆனால் தேவகி கருவுற்றபோதெல்லாம் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் கம்சன் வந்து கொன்றுவிட்டான். தேவகியின் 6 குழந்தைகள் அந்த விதத்தில் அழிந்தனர். 7வது கருவில் இருந்த குழந்தையை மகாவிஷ்ணுவின் மாயையால் யோகமாயா ரோகிணி தேவிக்கு மாற்றினார். அதுவே பாலராமர் ஆனார். இவ்வாறு பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்க தேவகி 8வது முறையாக கருவுற்றாள். அந்த நேரத்தில் பகவான் மகாவிஷ்ணு சிறைச்சாலையிலேயே வசுதேவருக்கும் தேவகிக்கும் தரிசனம் கொடுத்து, நான் அவதரிக்கிறேன். என்னை நீ யமுனையை தாண்டி கோகுலத்தில் யசோதா நந்தகோபர் வீட்டில் வைக்க வேண்டும். அவர்கள் பெற்ற குழந்தையை எடுத்து வந்து இங்கே வைக்க வேண்டும் என்று அருளினார். அந்த இரவு பகவான் 8வது குழந்தையாக கருப்பு நிறத்தில் தெய்வீக அழகுடன் 4 கரங்களோடு பிறந்தார். சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை புஷ்பம் தாங்கியவாறு தெய்வீக ஒளியுடன் தோன்றினார். தேவகியும் வசுதேவரும் பகவானை பார்த்து கண்களில் கண்ணீர் மல்க வணங்கினர். பின்னர் பகவான் தானே மாயை கொண்டு ஒரு சாதாரண குழந்தை போல காட்சியளித்தார். அந்த நேரத்தில் கம்சன் கட்டியிருந்த எல்லா சங்கிலிகளும் உடைந்து விழுந்தன.
சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறந்தன. காவலர்கள் எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர். வசுதேவர் குழந்தையை தலையில் சுமந்து மழை பொழியும் இரவில் சிறையை விட்டு வெளியேறினார். யமுனை ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. வசுதேவர் ஆற்றை கடக்க முயன்றபோது தண்ணீர் அதிகமாக பாய்ந்தது. ஆனால் குழந்தை கிருஷ்ணரின் பாதம் நீருக்குள் தொட்டவுடன் ஆறு அமைதியாக பாய்ந்தது. ஆதிசேஷன் பெரிய பாம்பாக வந்து தன் வலிமையான பெரும் பற்களால் குடைபோல் பரப்பி மழையிலிருந்து குழந்தையை பாதுகாத்தான். வசுதேவர் பாதுகாப்பாக கோகுலம் சென்று அங்கே யசோதா புதிதாக பெண் குழந்தை பெற்றிருந்ததை பார்த்து அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்தார். கிருஷ்ணரை அங்கே விட்டுவிட்டு யமுனையை மீண்டும் கடந்து அந்த பெண் குழந்தையை தேவகியின் அருகே வைத்தார். அதற்குள் காவலர்கள் விழித்தனர். குழந்தை பிறந்ததை கம்சனுக்கு அறிவித்தனர். கம்சன் உடனே சிறைக்கு வந்து அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு சுவரில் அடிக்க முயன்றான். ஆனால் அந்த சிறுமி தெய்வீக சக்தியுடன் வானில் எழுந்து, கம்சனே, உன் மரணத்தை தரப்போவது ஏற்கனவே பிறந்துவிட்டான். அவனை நீ எங்கே தேடினாலும் காண்பது அரிது என்று சொல்லி மறைந்துவிட்டாள். இப்படி கோகுலத்தில் கிருஷ்ணர் பிறந்து அங்குள்ள யசோதா நந்தகோபரின் குழந்தையாக வளர்ந்தார். பின்னர் பல லீலைகளாலும் அசுரர்களைக் கொன்று உலகத்தை துன்பத்திலிருந்து மீட்டார். கிருஷ்ணர் அவதாரம் எடுக்க காரணம் பூலோகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்தி அசுரர்களின் கொடுமையை களைந்து பக்தர்களை காப்பதற்காக தான். பிரதான காரணங்கள்: 1. பூமாதாவின் பிரார்த்தனை. அசுரர்கள் அரக்கர்கள் அதிகரித்து தர்மம் அழிந்து பாவம் கூடியதால் பூமாதா தேவிங்கள் அருகே சென்று தன் துயரை சொன்னாள். அப்போது பரமன் நாராயணன் தான் விரைவில் அவதரிக்கிறார் என்று கூறினார். 2. கம்சனின் கொடுமை. மதுரையின் அரசனான கம்சன் தனது சகோதரி தேவகியின் 8வது பிள்ளை தான் தன்னை வதைக்கும் என்று அறிந்து அவளை வசுதேவருடன் சிறையில் அடைத்தான். அவன் கொடுமையால் மக்கள் துயரம் அனுபவித்தனர். 3. அசுரர்களை அழித்தல். பூலோகத்தில் அசுரர்கள் அதர்ம சக்திகள் அதிகரித்து நல்லோரின் வாழ்க்கை சிரமமாகியது. அவர்களை அழிக்கவும் பக்தர்களை பாதுகாக்கவும் கிருஷ்ணர் அவதரித்தார். 4. பக்தர்களை காப்பது. கிருஷ்ணர் பக்த பரிபாலகர் என்பதால் தனது பக்தர்கள் துன்பப்படும் பொழுது அவர்களை காப்பாற்றும் கருணையால் அவதாரம் எடுத்தார். 5. கீதையின் போதனை. மனிதன் எப்படி சாதாரண வாழ்க்கையில் தர்மத்தை பின்பற்ற வேண்டும், கடமை செய்ய வேண்டும் என்பதை உலகிற்கு கூற வேண்டியது. அதற்காகவே அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தார். வலது நோக்கிய அம்புக்குறி சுருக்கமாகச் சொன்னால், அசுர சக்திகளை அழிக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் பக்தர்களை காப்பதற்காகவே கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். நமஸ்காரம் நண்பர்களே. கூப்பிய கைகள். இன்று நாம் பார்ப்பது ஏன் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். பூமியில் தர்மம் எவ்வாறு அழிந்து பக்தர்கள் எவ்வாறு துன்பப்பட்டார்கள், அப்போது பரமன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை பார்ப்போம். அசுரர்கள் கொடுமையால் பூமி மிகுந்த சுமைப்பட்டாள். யுத்தங்கள், கொலைகள், தர்மத்தின் வீழ்ச்சி, எங்கும் அதர்மம் மட்டுமே. பூமாதா கன்றுக்குட்டியின் வடிவில் துன்பத்தோடு தேவர்களிடம் சென்று தன் துயரை பகிர்ந்தாள். தேவர்கள் எல்லோரும் பிரம்மனிடம் சென்று உதவி கேட்டனர். பிரம்மா நாராயணனை தியானித்தார். அப்போது பரமன், நான் விரைவில் அவதரித்து தர்மத்தை நிலைநிறுத்துவேன் என்று உறுதி கூறினார். மதுராவினன் அரசன் கம்சன் தன் சகோதரி தேவகி திருமணம் ஆனபோது அகாசவாணி மூலம், உன் சகோதரியின் 8வது பிள்ளை உன்னை அழிப்பான் என்று கேட்டான். பயந்த கம்சன் உடனே தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்தான். பிறக்கும் குழந்தைகளை ஒவ்வொன்றாக கொன்று வைத்தான். சிறையில் இருந்த தேவகி வசுதேவர் மிகுந்த துயரத்தில் நாட்கள் கடத்தினர். கம்சனின் அக்கிரமங்கள் மக்கள் வாழ்க்கையையும் துன்புறுத்தின. இறுதியாக 8வது பிள்ளை பிறக்கும் இரவில் தேவகி வசுதேவருக்கு பகவான் தன்னை தெய்வீக ரூபத்தில் காட்டினார். நான் நாராயணன், பூமியின் தர்மத்தை நிலைநிறுத்த வந்துள்ளேன். என்னை யசோதை நந்தரின் வீட்டில் வைத்து வளர்த்து காப்பாற்றுங்கள் என்றார். அற்புதமாக சிறையின் கதவுகள் திறந்து காவலர்கள் அனைவரும் மயங்கினர். வசுதேவர் குழந்தையை கொண்டு இரவில் யமுனையை தாண்டி யசோதையின் வீட்டில் வைத்து விட்டார். அங்கிருந்த மகள் குழந்தையை எடுத்து வந்து சிறையில் வைத்தார். கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்றபோது அவள் தெய்வமாக மாறி, உன்னை அழிப்பவன் பிறந்து விட்டான் என்று எச்சரித்தாள். கம்சனைக் கண்டு பயந்தாலும் கிருஷ்ணர் பாலியத்தில் அசுரர்களை அழிக்கத் தொடங்கினார். பூதனா, சகடாசுரன், திரணாவர்த்தன் போன்ற அசுரர்களை அழித்தார்.
கவர்ச்சி, அன்பு, லீலைகள் அனைத்தாலும் கிருஷ்ணர் உலகத்தை காத்தார். பசுக்களை மேய்த்தார், கோபியருடன் விளையாடினார், ஆனால் எப்போதும் பூமியை சுமையிலிருந்து விடுவித்தார். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். மனிதன் எப்படி தன் கடமையைச் செய்ய வேண்டும், எப்படி தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் என்ற உபதேசம், தர்மம் குறைந்தால் நான் மீண்டும் மீண்டும் அவதரிப்பேன் என்று உறுதி அளித்தார். ஆகவே நண்பர்களே, கூப்பிய கைகள், கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தது அசுரர்களை அழிக்க மட்டும் அல்ல, பக்தர்களை காப்பது, தர்மத்தை நிலைநிறுத்துவது, அன்பும் கருணையும் உலகிற்கு போதிப்பதற்கும் தான். அதனால் தான் இன்று வரை கிருஷ்ணர் பகவானின் பெயர் நம் இதயங்களில் வாழ்கிறது. இந்த கதையை ரசித்திருந்தால் லைக், சூப்பர், ஷேர் அம்புக்குறியுடன் செல்போன் சப்ஸ்கிரைப் மணி செய்ய மறக்காதீர்கள். கிருஷ்ணர் ராதையின் காதல் கதையே உலகத்தில் எங்கும் பேசப்படும் ஒரு தெய்வீக கதை. இது சாதாரணமான காதல் இல்லை, பரமாத்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே இருக்கும் ஆனந்த பந்தம். விருந்தாவனின் யமுனை கரையில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்தாலே அந்த இசையால் எல்லா கோபியரும் மயங்கிவிடுவார்கள். ஆனால் ராதையே அந்த இசையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்தவள். கிருஷ்ணரின் ஒவ்வொரு இசையும் ஒவ்வொரு புன்னகையும் நேரடியாக ராதையின் இதயத்தை தொடும். கிருஷ்ணர் ராதையை நேசித்தது சொற்களால் அல்ல. அவர் தனது புல்லாங்குழல், தனது பார்வை, தனது சிரிப்பு மூலமே காதலை வெளிப்படுத்தினார். ராதையின் அருகில் இருந்தால் கிருஷ்ணரின் முகத்தில் ஒளி அதிகமாக பிரகாசித்தது. அதேபோல் ராதையும் கிருஷ்ணரின் ஒவ்வொரு செயலையும் தெய்வீகமாக உணர்ந்தாள். ஒரு நாள் ராசலீலாவில் நூற்றுக்கணக்கான கோபியர்கள் இருந்தபோதும் ஒவ்வொரு இடத்திலும் கிருஷ்ணர் அவர்களோடு இருந்தார். ஆனாலும் அந்த எல்லா இடங்களிலும் கிருஷ்ணரின் பார்வை எப்போதும் ராதையையே தேடியது. இதுவே அவரது அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. ராதா கிருஷ்ணரின் காதல் என்பது நம் வாழ்க்கையில் உள்ள தெய்வீக பந்தத்துக்கு அடையாளம். அவர்கள் இருவரின் பிரிவு கூட நம்மை நினைவூட்டுவது உண்மையான காதல் உடலை அல்ல, ஆன்மாவை சேர்ந்தது என்பதையே. இதுதான் கிருஷ்ணர் ராதையை காதலித்த விதம். இது ஒருபோதும் அழியாத நித்தியமான காதல். அந்த காதல் கதை நம் மனசிலும் ஆனந்தமாக நிலைத்திருக்கட்டும். இறைவன் கிருஷ்ணர் ராதாவை எப்படி காதலித்தார்? உலகத்திலேயே மிகவும் தூய்மையான தெய்வீகமான காதல் என்றால் அது ராதை கிருஷ்ணரின் பந்தம்தான். இவர்களின் காதல் சாதாரணமான மனித உறவு அல்ல, ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையேயான ஆனந்த பந்தம். அதனால்தான் இன்று வரை உலகம் முழுவதும் ராதே கிருஷ்ணா என்று கூவி பாடுகிறார்கள். விருந்தாவனின் யமுனை நதிக்கரையில் மலர்மணத்தோடு, பறவைகளின் குரலோடு, பசுக்கள் மேய்ந்த அழகான பசுமை நிலங்களில் கிருஷ்ணர் சிறுவனாக விளையாடினார். அவரின் புல்லாங்குழல் இசை உலகையே மயக்கியது. அந்த இசை கேட்டவுடனே எல்லா கோபியர்களும் தங்கள் வேலைகளை மறந்து ஓடிவந்து விடுவார்கள். ஆனால் ராதைக்கு மட்டும் அந்த புல்லாங்குழல் ஒரு சாதாரண இசை இல்லை, அது கிருஷ்ணரின் இதயத்திலிருந்து வரும் தூய்மையான அன்பின் சத்தம். ராதையும் கிருஷ்ணரும் முதலில் சந்தித்த தருணத்திலேயே அவர்கள் இருவரின் ஆன்மாக்கள் ஒன்றோடொன்று இணைந்துவிட்டன. கிருஷ்ணர் சிறு பையனாக இருந்தாலும் அவரின் பார்வையில் இருக்கும் கருணையும் புன்னகையில் இருக்கும் பாசமும் ராதையின் மனதை ஈர்த்துவிட்டது. அன்றிலிருந்து ராதாவின் எண்ணங்களிலெல்லாம் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார். கிருஷ்ணருக்கும் தான் ராதையின் அன்பு ஒரு தனி இடத்தை பெற்றது. கிருஷ்ணர் ராதாவை நேசித்த விதம் சாதாரணமில்லை. அவர் ராதாவின் அருகில் இருந்தால் தான் புல்லாங்குழல் அதிக சுவையாக ஒலிக்கும். ராதாவை பார்த்தால் அவர் கண்களில் தெய்வீக ஒளி இன்னும் பிரகாசிக்கும். ராதாவின் மனம் சோகமாக இருந்தால் கிருஷ்ணர் அப்போதே அவளுக்காக புல்லாங்குழல் வாசித்து அவளின் சோகத்தை போக்குவார். அவர்களின் காதல் வார்த்தைகளில் சொல்லப்படாதது பார்வை, புன்னகை, இசை மூலமே வெளிப்பட்டது. ஒரு நாள் யமுனை கரையில் ராசலீலா நடக்கும்போது நூற்றுக்கணக்கான கோபியர்கள் கிருஷ்ணருடன் ஆடினார்கள். அதிசயம் என்னவென்றால் ஒவ்வொரு கோபியும் தன்னுடன் கிருஷ்ணர் மட்டும் இருக்கிறார் என்று உணர்ந்தார்கள். ஆனாலும் அந்த இடத்திலெல்லாம் இருந்த கிருஷ்ணரின் பார்வை ஒரே ஒரு இடத்தில்தான் நிலைத்தது, அது ராதாவிடம். இதுவே அவரின் அன்பின் ஆழத்தையும் ராதா அவரின் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த இடம் கொண்டவள் என்பதையும் காட்டுகிறது. கிருஷ்ணர் பின்னாளில் மதுரா, துவாரகா நகரங்களுக்கு சென்றார். ராதை விருந்தாவனிலேயே இருந்தாள். உடல் ரீதியாக அவர்கள் பிரிந்தாலும் ஆன்மா ரீதியாக ஒருபோதும் பிரியவில்லை. இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், உண்மையான காதல் உடலை சார்ந்தது அல்ல, ஆன்மாவை சார்ந்தது.
அதனால் தான் இன்று வரை ராதே கிருஷ்ணா என்று சேர்த்து மட்டுமே மக்கள் இறைவனை வணங்குகிறார்கள். இவ்வாறு கிருஷ்ணர் ராதாவை காதலித்தது என்பது உலகிற்கு ஒரு தெய்வீகமான எடுத்துக்காட்டு. அவர்கள் காதல் மனிதர்களுக்குள் இருக்கும் ஆசை, பொறாமை, சுயநலம் போன்றவற்றைக் கடந்து தூய ஆன்மீக பந்தமாக மாறியது. இதுதான் அவர்களின் காதலை நித்தியமானதாக மாற்றியது. அதனால்தான் இன்று வரை யாராவது கிருஷ்ணரை வணங்கினாலும் ராதையின் பெயரில்லாமல் அது முழுமையடையாது.